ஆசியாவில் அத்தியாயம் 88 வசனம் 21 நிச்சயமாக நீர் நல்லுபதேசம் செய்பவர் தாம், அவர்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல. ஆனால் மேற்குலகிற்கும் கிழக்கத்திய உலகுக்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன என்று நான் மக்களிடம் சொல்லுவேன். நான் அவர்களிடத்தில் கூறுவேன், ஒருவேளை ஒரு கிழக்கத்திய முஸ்லிம் அல்லாத ஒருவர், குறிப்பாக எனது நாடான இந்தியாவைச் சேர்ந்த முஸ்லிம் அல்லாதவர், அவர்களில் யாராவது ஒரு முஸ்லிம் அல்லாதவர் இஸ்லாத்தை தழுவினால் அது மேற்கத்திய நாட்டில் 50 முஸ்லிம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை தழுவுவதற்கு சமம் என்று சொல்லுவேன். அதற்காக இந்தியர்கள் மேற்கத்தியர்களை விட 50 மடங்கு மேம்பட்டவர்கள் என்று பொருளாகாது. அது என் கருத்தல்ல. நான் சொல்ல முயற்சிப்பது, கிழக்கு நாடுகளில் உள்ள சமூகம், குறிப்பாக இந்திய சமூகம் மாறுதலை விரும்பாதது, குறுகிய எண்ணம் கொண்டது. ஒருவர் இஸ்லாத்தை அடைய விரும்பினாலும் அவருக்கு இஸ்லாத்தை தழுவ மிகவும் கடினமாக இருக்கும். ஏனென்றால் அவர் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும். அவருக்கு இஸ்லாம் பிடித்திருந்தாலும் சமூகத்திற்கு அஞ்சுவார். சமூகம் அவரை பகிஷ்கரிக்கலாம். அவருக்கு பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படலாம். அவரது உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். அவருக்கு சமூக பிரச்சனைகள் உண்டாகலாம். ஆகவே ஒருவர் இஸ்லாத்தை விரும்பினாலும் கூட இந்தியாவில் இஸ்லாத்தை தழுவுவதில் அதிக சிரமங்கள் இருக்கின்றன. காரணம், அவரது சமூகம் மாறுதலை விரும்பாத பழமை பற்றுடையது. மேற்குலகத்தோடு ஒப்பிட்டால் இவர்கள் குறுகிய உள்ளமுடையவர்கள். ஆயினும் இந்தியாவில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இது இஸ்லாத்தை ஏற்காததற்கு சமாதானம் அல்ல. அவர்கள் அதற்கு பொறுப்புள்ளவர்களாக ஆகிறார்கள். மேற்குலகத்தினரை ஒப்பீடு செய்தால், நான் மத்திய கிழக்கிலோ அல்ஹம்துலில்லாஹ் அல்லது உலகின் மேற்கத்திய பகுதியிலோ சொற்பொழிவாற்றினால் சில மேற்கத்தியர்கள் என்னை தொடர்கிறார்கள். எனது சில சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு, ஏன் ஒரு சொற்பொழிவை கேட்ட பின்னும் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாத்தை விரும்பி கூட்டத்தின் இறுதியில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் மும்பையில் அப்படி அல்ல. நான் மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் பிரச்சாரம் செய்து ஒருவர் இஸ்லாத்தை தழுவார். இறுதியில் அது தாயியின் முயற்சியால் விளைந்ததல்ல. தூய்மைமிக்க அல்லாவின் ஹிதாயத் அவனுக்கு கிடைத்து அதன் மூலம் ஆர்வமும் பெறுகிறான். இதுவே முதல் காரணம். நான் கூறும் முதல் காரணம், மேற்கத்தியர்கள் விசால மனமுடையவர்கள். ஏனென்றால் ஒரே குடும்பத்தில் தந்தை கிறிஸ்தவராக இருப்பார். அவரது பிள்ளைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. அவர்கள் ஒரே வீட்டில் வசிப்பார்கள். ஆனால் இந்தியாவில் இது காண கிடைக்காது. தந்தை ஒரு மதத்தில், மக்கள் வேறொரு மதத்திலும் இருக்கும் குடும்பத்தை இங்கு பார்க்கவே முடியாது. இந்தியாவில் அப்படி பார்ப்பது கடினம். ஆகவேதான் நான் சொன்னேன், மேற்கத்தியர்கள் அதிக விரிந்த மனம் உடையவர்கள். மத நம்பிக்கையை பொறுத்தவரையில் அவர்கள் பழமை பற்று உடையவர்கள் அல்ல. அடுத்த முக்கியமான காரணம், மேற்குலகம் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறி உள்ளது. மேற்குலகம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த யுகத்தில் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் முன்னேறி இருக்கும் நிலையில், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை பொறுத்தவரையில் அவர் சொன்னார், மதமற்ற விஞ்ஞானம் முடமானது, விஞ்ஞானமற்ற மதம் குருடானது என்று அவர் சொன்னார். ஆகவே மேற்கத்தியர்கள் விஞ்ஞானத்தையே அளவுகோலாக கொள்கிறார்கள். எல்லாவற்றையும் தீர்மானிக்கும் அளவுகோலாக விஞ்ஞானத்தை கருதுகிறார்கள். மேலும் அல்ஹம்துலில்லாஹ் திருக்குரான் பல இடங்களில் விஞ்ஞானத்தை குறித்து பேசுகிறது. அதாவது சயின்ஸை பற்றி. திருக்குரான் ஒரு விஞ்ஞான புத்தகம் அல்ல. SCIENCE அல்ல. அது அடையாளங்களை குறித்தது. சயின்ஸ் SIGNS. மேலும் குரானில் 6000த்திற்கும் மேற்பட்ட அத்தாட்சிகள், அதாவது ஆயாத்துகள் உள்ளன. அதில் 1000த்திற்கும் மேற்பட்டவைகள் விஞ்ஞானத்தை பற்றி பேசுகின்றன. சிலர் எனது சொற்பொழிவை கேட்டிருப்பீர்கள். குரானும் நவீன அறிவியலும் என்ற தலைப்பில் பேசியிருக்கிறேன். இணக்கமானதா அல்லது இணக்கமற்றதா என்ற தலைப்பில், குரானும் நவீன விஞ்ஞானமும் முரண்படுகிறதா என்ற தலைப்பில். அதன் மூலம் அல்ஹம்துலில்லாஹ் குரான் விஞ்ஞானத்தை விட மேன்மையானது என நிரூபிக்கப்பட்டது. ஆகவே மேற்கத்தியர்கள் பயன்படுத்தும் அந்த அளவுகோலை வைத்தே நாம் நமது அளவுகோலான குரான் விஞ்ஞானத்தை விட மேலானது என நிரூபிக்க முடியும். 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இன்றைய கண்டுபிடிப்புகளை குறிப்பிட்டுள்ளது. அவர்கள் விஞ்ஞானத்தில் முன்னேறி இருப்பதனால் நாம் அவர்களுடன் எப்போதும் அறிவோடு பேசினால், அல்ஹம்துலில்லாஹ் விஞ்ஞானத்தை விட குரான் மிகவும் மேம்பட்டது என உணர்ந்து அவர்களில் பலர் இஸ்லாத்தை நோக்கி வருகிறார்கள். மூன்றாவதாக, அல்ஹம்துலில்லாஹ் மேற்கத்தியர்கள் எதையும் ஆராய்ந்து பார்ப்பார்கள். அவர்கள் எதையும் மேம்போக்காக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் உண்மைகளை ஆராய்ந்து புலனாய்வு செய்து அதன் பிறகே திருப்தி அடைவார்கள். அவர்களில் பலர் தேவையில்லாத மூட நம்பிக்கைகளில் மூழ்கிவிடும் மக்கள் அல்ல. அவர்களில் பலர் குருட்டு நம்பிக்கைகளிலும் மூழ்கிவிட மாட்டார்கள். மேலும் இதைத்தான் குரானும் குறிப்பிடுகிறது. எப்படி தாவா செய்ய வேண்டும் என்ற நுட்பத்தையும் காட்டுகிறது. சூரா அன்-நஹ்ல் அத்தியாயம் 16 வசனம் 125இல், இறைவனின் பாதையில் மக்களை விவேகத்துடனும் அழகிய உபதேசத்தை கொண்டும் நீர் அழைப்பீராக, இன்னும் அவர்களிடத்தில் மிக அழகான முறையில் தர்க்கிப்பீராக. திருக்குரான் எப்போதும் ஆய்வை தூண்டுகிறது. திருக்குரான் பல இடங்களில் இது போன்ற கருத்தை கூறுகிறது. சூரா அல் பக்ரா அத்தியாயம் 2 வசனம் 242இல், நீங்கள் தெளிவாக உணர்ந்து அதன்படி நடக்குமாறு, திருக்குரானை நன்கு உணர்ந்து தெளிந்து பின்பற்றுமாறு அது கூறுகிறது. அதன் பிறகு ஏற்றுக்கொள்ள வேண்டும். குரான் கூறுகிறது சூரா இப்ராஹிமில்
அத்தியாயம் 14 வசனம் 52 இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் ஒரே இறைவன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் மனிதர்களுக்கு இது ஓர் அறிவிப்பாகும். இங்கு திருக்குரான் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காக என்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், பல மேற்குலகத்தினர் அறிவுடைய மக்கள்தான். மேலும் அவர்கள் அநேக கேள்விகளை கேட்க விரும்புவார்கள். பதில் திருப்தி அளித்தால் மட்டுமே அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அதன் காரணமாகத்தான் குரானை படித்தால், குரான் ஒரு விதமான கேள்வி பதில் அமைப்பிலான புத்தகம். ஆச்சரியமே இல்லாமல் குரானை படித்தால் அதில் 332 முறை காலு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர்கள் சொல்கிறார்கள், கேட்கிறார்கள். மேலும் குரான் 332 முறை குல் கூறுக என்றும் சொல்கிறது. ஒரு விதமான கேள்வி பதில் நூல். சூதாட்டம், மது குறித்து அவர்கள் கேட்டால் குரான் அதற்கு பதில் தருகிறது. புதிய பிறையை பற்றி அவர்கள் கேட்டால் அதற்கு குரான் குல் கூறுக என கட்டளையிடுகிறது. அது மனிதனின் அறிவாற்றலுக்கு திருப்தியை அளிக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் உலகத்தின் பெரும்பாலான பகுதிகளில், குறிப்பாக மேற்கு பகுதியில் மக்கள் பிஸியாக உள்ளார்கள். அங்கு புதிய தத்துவங்கள், புதிய செயல்பாடுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அனைத்தையும் அலசி ஆராய நம்மிடம் நேரம் அதிகம் இல்லை. மேற்கத்திய மக்களும் உலகத்தின் பல்வேறு மக்களும் பிஸியாக உள்ளார்கள். ஆகவே இப்போது நீங்கள் ஒரு புது கோட்பாட்டையோ, புது அனுமானத்தையோ, புது தத்துவத்தையோ கொண்டு வந்தால் முதலில் அவர்கள் கேட்பது, உங்களின் கோட்பாடு தவறு என்று நிரூபிக்க ஏதேனும் வழிமுறை உண்டா, அல்லது உங்கள் தத்துவம் தவறு என்று நிரூபிக்க ஏதேனும் வழி உண்டா என்று கேட்பார்கள். இதைத்தான் ஃபால்சிஃபிகேஷன் டெஸ்ட் என்கிறார்கள். அதாவது தவறாயும் பரீட்சையின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்துள்ளார்கள். நீங்கள் சமர்ப்பிக்கும் எந்த கோட்பாட்டையும் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமானால் முதலில் அது தவறு என்று நிரூபிக்கும் வழிமுறைகளை காட்ட வேண்டும். அதை தவறு என்று நிரூபிக்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதன் பிறகு அதை ஆராய்கிறோம் என்பார்கள். மக்கள் ஆயிரக்கணக்கில் புது விஷயங்களை கொண்டு வருகிறார்கள். அனைத்தையும் ஆராய நேரம் எங்கு இருக்கிறது? உங்கள் கோட்பாடு தவறு என்று நிரூபிக்க வழி இருந்தால் அதை செய்து தவறு என்று நிரூபிப்போம். முடியவில்லை என்றால் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்வோம். அதனால்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தனது சார்பியல் கோட்பாட்டை சமர்ப்பிக்கும் போது 3 வழிமுறைகள் இருக்கின்றன. என் கோட்பாட்டை தவறு என்று நிரூபிக்க இந்த 3ஐ செய்யுங்கள், தவறு என்றால் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்றார். ஆகவே 6 ஆண்டுகளுக்கு அதை சோதித்து பார்த்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதன் பிறகு உங்களுக்கே தெரியும், அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. மேலும் குரான் ஒன்று மட்டுமே, இஸ்லாம் ஒன்று மட்டுமே இத்தகைய தவறாயும் பரீட்சையை சொல்லுகிற ஒரே மார்க்கம். திருக்குரான் இறைவனின் வார்த்தைகளா என்ற என்னுடைய சொற்பொழிவில் நான் இத்தகைய பலதரப்பட்ட பரீட்சைகளை ஆராய்ந்துள்ளேன். அவற்றில் ஒன்றை மட்டும் குறிப்பிடுகிறேன். அது மேற்கத்திய நாட்டவரின் உள்ளத்தை கிளறும். திருக்குரான் கூறுகிறது, சூரா நிசா அத்தியாயம் 4 வசனம் 82 அஃபலா யதபருன அல்-குர்ஆன வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹ் லவஜது ஃபீ இக்திலாஃபன் கஸீரா. அவர்கள் இந்த குரானை கவனமாக சிந்திக்க வேண்டாமா? அவர்கள் குரானை கவனமாக ஆராய்ந்திருக்க வேண்டாமா? அது அல்லாஹ் அல்லாத பிறரிடமிருந்து வந்திருந்தால் அதில் அவர்கள் ஏராளமான தவறுகளையும் முரண்பாடுகளையும் கண்டிருப்பார்கள். ஆகவே திருக்குரான் தவறு என்று நிரூபிக்க வேண்டுமானால் அதில் ஒரு தவறை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். குரான் தவறாகிவிடும். குரான் இறைவனின் வார்த்தைகள் அல்ல என்று சொன்னால் முரண்பாடுகளை காட்டுங்கள், குரான் தவறாகிவிடும். மிகவும் சுலபமானது. குரானில் இருந்து ஒரே ஒரு முரண்பாட்டினை காட்டினால் குரான் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுவிடும். சுலபம். புத்தகத்தை படியுங்கள், சில மணி நேரங்களோ சில நாட்களோ ஆகும். ஒரு முரண்பாட்டை காட்டுங்கள், நான் குரான் தவறு என்று ஒப்புக்கொள்கிறேன். தவறாயும் பரீட்சையை உங்களுக்கு அளிக்கிறேன். குரான் இத்தகைய தவறாயும் பரீட்சையை காலங்காலமாக சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த காலத்திலும் அந்த அறைகூவல் இருக்கிறது. அந்த காலத்திலும் பரீட்சை இருந்தது. ஆனால் இப்போது இன்னும் அதிக முக்கியத்துவம் உள்ளது. ஏனென்றால் இது விஞ்ஞான தொழில்நுட்ப யுகமாகும். அந்த காலத்தில் இலக்கியங்களும் கவிதைகளும் இருந்தன. அப்போது வேறு விதமான தவறாயும் பரீட்சை இருந்தது. அது இப்போதும் பொருந்தும். குறிப்பாக இந்த பரீட்சை மேற்கத்தியர்களுக்கு பொருத்தமானது. ஆனால் மேற்கத்தியர்கள் மட்டுமல்ல, இஸ்லாத்தை விமர்சிக்கின்ற பலர் நூற்றுக்கணக்கான தவறான தவறுகளை சுட்டிக்காட்டினார்கள், தவறான விஞ்ஞான குறைகளை சுட்டிக்காட்டினார்கள். அனைத்துமே உண்மையில் தவறு என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது. ஏனென்றால் உங்களுக்கு விஞ்ஞானத்தை குறித்து தெரிந்திருந்தால், பிரான்சிஸ் பேக்கன் கூறியதைப் போல, அறிவியலில் குறைந்த அறிவிருந்தால் அது நாஸ்திகத்தை கொண்டு வரும். ஆனால் அறிவியலில் ஆழமான அறிவிருந்தால் அது உங்களுக்குள் இறைப்பற்றை உண்டாக்கும் என்றார். இதன் காரணமாகத்தான் இன்று மேற்கத்திய உலகம் சில கடவுள்களின் மாதிரிகளை ஏற்க மறுத்து வருகிறார்கள். ஆனால் இறைவனை மறுக்கவில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ். நான் முன்பே கூறியதைப் போல மேற்கின் பிரச்சனைகளுக்கு இஸ்லாத்தில் தீர்வு இருக்கிறது. எல்லா வகையான பிரச்சனைகளையும், இஸ்லாம் அதற்கு தருகின்ற தீர்வுகளையும் பற்றி பேச இங்கு நேரம் இடம் தரவில்லை. ஆகவே சிலவற்றை மட்டும் எடுத்து அலசுவோம்.